டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் டிஃபன் பண்ணலாமா? ராகி மாவு வச்சு ஒரு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து கொட்டிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ், கேரட், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு 1/2 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு தண்ணி, அதான் ரேஷியோ. நான் தண்ணிக்கு பதிலாக நான் புளி தண்ணி கொஞ்சம் டைல்யூட்டடாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா ஜஸ்ட் ப்ளெயின் வாட்டரும் விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த 1/2 கப்பு ராகி மாவை இப்படி இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ செட்டிங்கில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரிண்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ரொம்ப கட்டி தட்டாது, ஈஸியாக கலர வரும். டோட்டலாக ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி வந்துடுதுன்னா இட்ஸ் நவ் ரெடி ஃபார் ஸ்டீமிங். வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் மாறிடும். அப்புறம் கையில் எப்படி தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி மாவு ரெடியானதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு தட்டில் போட்டுட்டு ஆற விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நல்லா ஆறினதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சு வைக்கலாம். இப்போ ராகி மாவு பிடிக்காது அப்படின்னாக்க இதே மெத்தட், இதே ரெசிபி ஃபாலோ பண்ணி அரிசி மாவில் பண்ணலாம். சேம் ரேஷியோ, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரமோ இல்லை ஒரு ஸ்டீமரோ இருந்ததுனாக்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம ஈஸியான ஒரு ஈவினிங் டிஃபன் ரெடியாக எடுத்துப்பேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி இல்லைனா கடலை சட்னி வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி ஈட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.